ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி காடை எடுத்துருக்கோம். காடை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் வெட்டுற கடையில் காடை மசாலா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போட்டு அதுக்கு முதல்ல கீறி விட்டுக்கோங்க காடையை நல்லா. அப்போ தான் அதில் நல்லா மசாலா போய் இறங்கி ஊறும். ஊறினதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 நறுக்குன தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்தி மிளகாத்தூள், நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் காரம் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்தை. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டே வரும். நல்லா வெந்து வர டைமில் இந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சுருந்தீங்களா அந்த காடை எடுத்து நீங்கள் இதில் இப்போ கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்படியே போட்டு நீங்கள் கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டோம். ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த மசாலா தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அது கிண்ணத்தில் இருக்கிறது கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இது சுக்காவாக பண்ண போகிறேன். காடை கிரேவி மாதிரி, குழம்பு மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே டெக்கரேஷனுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டே வாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறமா நல்லா வெந்து வரும். இப்போ வெந்து வர ஸ்டேஜு பார்த்திங்கன்னா கரண்டியில் எடுத்து பாருங்கள். நம்ம கை வச்சு நசுக்கி பாருங்கள், இல்லை கரண்டிலே குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்னு. ஓகே, இப்போ நல்லா வெந்திருக்கு. கரெக்டாக இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காடை கிரேவி சர்வ் பண்ணலாம். சூப்பரான எம்மியான டேஸ்டியான காடை கிரேவி ரெடி. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் பண்ணலான்ட்டு. பாய்.